Hi friends, welcome to Rihanna Designer channel. நம்ம லாஸ்ட் வீடியோல ஏலைன் குர்த்தி எப்படி ஈஸியா கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து அந்த குர்த்திக்கு செட்டான பிளாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஏலைன் குர்த்தியும் இந்த பிளாசோ பேண்ட்டும் ஸ்டிச் பண்றதுக்கு 5 மீட்டர் கிளாத் எடுத்திருந்தேன். இது வந்து மீஷோல வாங்கினது. இந்த கிளாத்தோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இப்போ இதுல வந்து 2.5 மீட்டர் வந்து ஏலைன் குர்த்தி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ மீதி இருக்க 2.5 மீட்டர் கிளாத்ல வந்து பிளாசோ பேண்ட் ஸ்டிச் பண்ண போறேன். இப்போ 2.5 மீட்டர் கிளாத் வந்து 4 மடிச்சு போட்டிருக்கேன். அதாவது லென்த்ல 2ஆவும் அகலத்துல 2ஆவும் மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ 4 மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேல வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் வச்சு மடிச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போ 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து லென்த் மார்க் பண்ணோம். என்னோட லென்த் வந்து 43 இன்ச், கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மேல இருந்து 44 இன்ச், அதாவது 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் 44 இன்ச் எங்க வருதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். லென்த் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பிளாசோட அகலம் மார்க் பண்ணணும். என்னோட ஹிப்போட ரவுண்ட் வந்து 48 கூட எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வச்சு 50 இன்ச்சா மார்க் பண்றேன். 2 இன்ச்னா லூஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ 50 இன்ச்சை வந்து 4ஆல டிவைட் பண்ண அப்படின்னா 12.5 இன்ச். ஸோ இந்த இதுல இருந்து எங்க 12.5 இன்ச் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 12.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இறக்கியும் நான் 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஹிப் ரவுண்டு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கிராச் ஏரியா மார்க் பண்ணணும். அதாவது பேண்ட்ல வந்து சென்டர்ல ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பகுதி. என்னோட ஹிப்ப வந்து 48 இன்ச் இல்லையா, ஸோ 48 வந்து 4ஆல டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சர் கூட 2 ஆட் பண்ணி நம்ம வந்து கிராச் ஏரியா மார்க் பண்ணணும். ஸோ 12 இன்ச் வருது. 12 இன்ச் கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினா 14 இன்ச். 14 கூட ஒரு 1/2 இன்ச் கூட சேர்த்துக்கிட்டு 14.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிட்டு இப்போ ஹிப் ரவுண்டு வந்து 12.5 இன்ச் அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் லென்த் மார்க் பண்ண இல்லையா, அந்த இடத்துல லைன் போட்டுக்கிறேன். இங்க 3 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண இல்லையா, அங்கேயும் லைன் போட்டுட்டு அப்புறம் கிராச் ஏரியாவுக்கு ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ பேண்டோட கீழே கால் ரவுண்டு, உங்க கால் ரவுண்டு எந்த அளவுக்கு வேணுமோ, ரொம்ப லூஸா வேணும் லூஸா மார்க் பண்ணிக்கோங்க, இல்ல கொஞ்சம் டைட்டா வேணும்னா டைட்டா மார்க் பண்ணுங்க, உங்க இஷ்டம். நான் வந்து இங்க 9 இன்ச் மார்க் பண்ணேன். 9 இன்ச் மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் வந்து உள்ள ஸ்டிச்சிங் விட்டு கிளாத் விடுவோம் இல்லையா, ஸ்டிச்சிங் போட்டுட்டு, ஸோ அதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்றேன். இப்போ இந்த கீழே கால் ரவுண்டும் இங்க மேல கிராச் ஏரியா அந்த இடத்துல மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கையும் 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸா ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பேண்டோட மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேண்ட் வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பிளாசோ பேண்ட். இப்போ வந்து மார்க் பண்ணதை கட் பண்ணிடலாம். இந்த கிராச் ஏரியாவும் இந்த சைடும் கட் பண்ணிடலாம். இப்போ பிளாசோ பேண்ட் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம எலாஸ்டிக் மடிச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேண்ட் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இந்த மாதிரி இருக்கும். இப்போ கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிளாசோ பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கிராஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2 கிளாத் இருக்கும், அது இந்த மாதிரி ஒண்ணா வச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும், பேக் சைடு வச்சு. இப்போ ஒரு சைடு கிராச் ஏரியா ஜாயின் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்பதான் ஸ்டிச் ஸ்டிஃபா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடு கிராச் ஏரியா இருக்கும் இல்லையா, அதையும் அதே மாதிரி ஈக்குவலா வச்சு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடுக்கான கிராச் ஏரியாவும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஓபன் பண்ணோம்னா அந்த ஜாயிண்ட் வந்து சென்டர்ல வந்துடும். இந்த பிளாசோ பேண்டோட 2 காலும் தனித்தனியா இருக்கும். இப்போ காலோட கீழ் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பிசுரா இருக்கு. ஸோ அதை மடிச்சு தைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு இன்னொரு 1/2 இன்ச் மடிச்சு ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடுங்க 2 காலும். இப்போ கீழே கால் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. மடிச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்றதுக்கு 1 இன்ச் கிளாத் தான் விட்டுருக்கேன். ஸோ 1 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு அப்படியே 2 துணியை ஈக்குவலா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணும்போது சென்டர்ல இந்த கிராச் ஏரியா இருக்கு இல்லையா, அது வரும்போது 2 ஜாயிண்ட்டும் ஒன்னா இருக்க மாதிரி வச்சு 2 ஸ்டிச்சோட ஜாயிண்ட்டும் ஒன்னா இருக்கணும் வச்சு அப்படியே 1 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சைடு காலும் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு கீழே 1 இன்ச் கிளாத் விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர்ல பாருங்க அந்த ஜாயிண்ட் 2 ஈக்குவலா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழேயும் கால் பகுதி ஈக்குவலா இருக்கு. இப்போ ஒரு தையல் போட்டிருக்கோம், இதுக்கு மேல இன்னொரு தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு தையல் போட்டா தையல் நல்லா ஸ்டிஃபா இருக்கும், சீக்கிரம் கிளியாது. ஸோ இப்போ நான் 2 தையல் போட்டுட்டேன். இப்போ ஃபுல்லா இந்த மாதிரி 2 தையல் போட்டு இந்த சென்டர்ல மட்டும் அந்த தையலுக்கு மேலேயே தையல் போட்டுக்கோங்க. போட்டாதான் நம்மளுக்கு அந்த இடத்துல சுருக்கம் எதோ வராம இருக்கும்.
இப்போ சைடெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எலாஸ்டிக் ஜாயின் பண்ணணும். எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட டைட்டான வேஸ்ட் பகுதியில் டைட்டாக மெஷர் பண்ணோம் அப்படின்னா 39 இன்ச்சு வருது எனக்கு. ஸோ அதை விட ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா எலாஸ்டிக் வந்து டைட்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ 3 இன்ச்சு கம்மி பண்ணி 36 எடுக்கணும். நம்ம வேஸ்ட் டைட்டாக பிடிச்சி அதை விட ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணுங்க. ஸோ நான் 36 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். இப்போ எலாஸ்டிக் மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எலாஸ்டிக் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மேலே அப்படியே வச்சு அப்படி நல்லா தையல் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தையல் போட்டதுக்கப்புறம் இழுத்து பார்த்தா எலாஸ்டிக் வந்து ஸ்டிஃபா ஜாயிண்ட் ஆயிருக்கணும். அப்பதான் நம்ம எலாஸ்டிக் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக் பிரியாது. எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம எலாஸ்டிக் ஜாயின் பண்ணது 2.5 இன்ச்சு கிளாத் விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்த நான் லைன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அப்பதான் நம்ம ஜாயின் பண்ணும்போது இவ்வளோ கிளாத் மடிக்கணும்னு தெரியும். ஸோ லைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எலாஸ்டிக்கை வந்து நம்ம இந்த பேண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி விட்டுக்கலாம். ஸோ பேக் சைடு தான் வச்சிருக்கேன் பேண்ட் கிளாத்து. ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் உள்ள விட்டுட்டு லைன் மேல நம்ம இந்த எலாஸ்டிக்கை வச்சுக்கலாம். இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சுட்டு இந்த மேல இருக்க கிளாத் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அது எலாஸ்டிக் மேல மடிச்சு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து உள்ள மடிச்சிருங்க. இந்த பிசிறு கிளாத் இருக்கு இல்லையா அதை உள்ள இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே ஓரத்துல அதுக்கு மேல இந்த துணிக்கு மேல எலாஸ்டிக் மேல தையல் விழக்கூடாது. இந்த துணிக்கு மேல அப்படியே மடிச்சு துணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மடிப்பை வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த அளவு கிளாத்க்கு மேல வச்சுதான் நம்ம மடிக்கணும். அதை விட அதிகமா கிளாத் விட்டுறாதீங்க. ஏன்னா சின்னதாயிரும் அதுக்கப்புறம் பேண்டோட லென்த். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா நான் எலாஸ்டிக்கை நான் மார்க் பண்ண மடிப்பு வரைக்கும் மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். எலாஸ்டிக் வந்து ஒரே இதுவா போய் நிக்காம ஈக்குவலா இருக்கிறதுக்காக சென்டர்ல ஒரு தையல் போட்டுக்கலாம். சென்டர்ல தையல் போடும் போது அந்த மேல இருக்க கிளாத்தும் கீழே இருக்க கிளாத்தும் இந்த மாதிரி லென்த்தா நல்லா இழுத்து பிடிச்சி தையல் போடணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பேண்டோட சுருக்கம் எல்லாம் ஈக்குவலா வரும். பாருங்க இந்த சென்டர்ல தையல் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த சுருக்கம் எல்லாம் ஈக்குவலா இருக்கு. ரொம்ப சுருங்கி ஒரு இடத்துல இல்லாம கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிளாசோட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபுல்லா பிளாசோ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நீங்க ஏலைன் குர்த்தியோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் வீடியோஸ் இந்த சேனல்ல வரும். ஸோ மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.